பிடிச்ச டாய்ஸ ஆர்டர் பண்ணலாம். www.puntunkids.com ல இருந்து. Link is in the description. மகர சங்கராந்தி. கட்டு சிங்கி அம்மா அப்பா மகர சங்கராந்தி கொண்டாட அகமதாபாத் வந்தாங்க. அப்பா பசங்க 2 பேருக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, இந்த தடவை பண்டிகைக்கு கைட் ஃபெஸ்டிவலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு. எல்லாரும் ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. அப்பா, நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமாப்பா, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அந்த பெரிய பெரிய கைட்ட பார்க்க நான் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஆனா குழந்தைகளா, இப்போ நீங்க தூங்கலன்னா காலையில நீங்க பட்ட விட முடியாது. இப்போ நீங்க தூங்குங்க, அப்பதான் ரொம்ப எனர்ஜியோட பட்டத்தை வானத்துல பறக்க விடலாம். ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அம்மா, நாளைக்கு எங்களை கொஞ்சம் சீக்கிரமாவே எழுப்பிடுங்க. ஓகே ஓகே பசங்களா, இப்ப போய் தூங்குங்க. அடுத்த நாள் எல்லாரும் காலையிலே தயாராகி கைட் ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக போனாங்க. ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்தோட என்ட்ரன்ஸே ஒரு கைட் ஷேப்ல தான் இருந்துச்சு. வாவ் அம்மா அப்பா, பாருங்க இந்த என்ட்ரன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா கட்டு, இங்க இருந்தா நம்ம இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போனாங்க. ஆகாயமே வண்ண வண்ண காத்தாடியால சூழப்பட்டிருந்துச்சு. கட்டு சிங்கியும் ஒரு ஸ்டால் கிட்ட போனாங்க. அங்க இருக்கிற கைட்ஸ பார்த்தாங்க. சிங்கி, அந்த கைட்ஸ பாரு, எல்லாமே எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. என்ன மாதிரி உன்ன மாதிரியும் இருக்கு. ஆமா கட்டு. இந்த கைட் ஃபெஸ்டிவல்ல இதான் ஸ்பெஷலா இருக்கு. இங்க இருக்கிற பட்டம் எல்லாம் வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது. வாங்க, புடிச்ச பட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க. கட்டு சிங்கி ரொம்ப கவனமா காத்தாடிகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எதுன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அப்பா அப்பா, எனக்கு அந்த டைனோசர் காத்தாடி தான் வேணும். பாருங்க, அது எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்பா அப்பா, எனக்கு அந்த அழகா இருக்கிற மீன் காத்தாடி தான் வேணும். சரிங்க குழந்தைகளா, உங்களுக்கு பிடிச்ச பட்டத்தை எடுத்துக்கோங்க. காத்தாடி வாங்கினதுக்கு அப்புறமா எல்லாரும் காத்தாடி பறக்க விட போனாங்க. அப்போ சிங்கியோட பார்வை அங்கிருந்த ஆட்கள் மேல போச்சு. அப்பா அப்பா, இங்க நிறைய பேர் ஃபாரினர்ஸ் கூட வந்திருக்காங்கல்ல. சிங்கி, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இது இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல். இங்க நிறைய ஃபாரினர்ஸ் கூட வருவாங்க. ஆமா பசங்களா, கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா பகுதியில இருந்தும் நிறைய பேர் இங்க வருவாங்க. எல்லாரும் இங்க காத்தாடி விட ஆசைப்படுவாங்க. கட்டு சிங்கி இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆனாங்க. வாமா, அப்ப நம்ம ரொம்ப லக்கியல, நாமளே இப்ப இந்த ஃபெஸ்டிவல்ல இங்க இருக்கோம். நீ சொன்னது கரெக்ட் தான் சிங்கி. சரி, சீக்கிரமா 2 பேரும் போய் காத்தாடி பறக்க விடுங்க. இந்த அழகான ஆகாயத்துல எல்லாருடைய காத்தாடி கூட உங்க 2 பேரோட காத்தாடியும் சேர்ந்து பறக்கட்டும். நீங்க பாருங்கம்மா, என் டைனோசர் காத்தாடி தான் மேல பறக்க போகுது. ஓஹோ, அது எப்படி முடியும் கட்டு? என்னுடைய இந்த மீன் காத்தாடி தான் உயரமா பறக்க போகுது. அப்ப வா, சீக்கிரமா போய் காத்தாடிய பறக்க விடலாம். கட்டு சிங்கி அப்பா அம்மாவோட உதவியால அவங்க காத்தாடிய வானத்துல பறக்க விட்டாங்க. அங்க பாருங்க, எல்லா காத்தாடியையும் பின்னாடி தள்ளி என் காத்தாடி எவ்வளவு வேகமா மேல போகுதுன்னு. கட்டு, என் மீன் காத்தாடியும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அப்புறம் என் காத்தாடியும் உன் காத்தாடியும் வெட்டிட போகுது. வா வா சிங்கி, என்னோட டைனோசர் உன்னோட மீனை பார்த்து பயப்படவே பயப்படாது. அப்பா அம்மா கட்டு சிங்கி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கட்டு சிங்கி ரொம்ப நேரம் வரைக்கும் காத்தாடி பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறமா சோர்வடைஞ்சிட்டாங்க. அம்மா, உண்மையிலேயே எனக்கு காத்தாடி பறக்க விட்டதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆமா, இத்தனை பேரு கூட காத்தாடி பறக்க விட்டா ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பசிக்குது. ஆமா பசங்களா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, வாங்க ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம். சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம். இங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நிறைய ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம ஊரோட லோக்கல் ஃபுட் கூட இருக்கு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். ஏ, இது கேட்கும் போதே எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. அது கேட்ட சிங்கியும் அப்பா கிட்ட போலாம்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டு பார்த்தாங்க. கடைசியில அவங்க லட்டுவும் சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆஹா, செம்மையா இருந்துச்சு. எல்லாமே எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுல. ஆமா, நான் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணேன். அப்படியா? அவ்வளவுதானா? போதுமா உனக்கு? இன்னும் முடியல குழந்தைங்களா? என்ன? ஏப்பா, அப்படி என்ன இருக்கு? இப்போ நாம கைட் மியூசியமா பாக்குறதுக்கு போயிட்டே இருக்கோம். கட்டு சிங்கி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஒரு டாக்ஸி புக் பண்ணி அகமதாபாதோட கைட் மியூசியம்க்கு போனாங்க. அப்பா அப்பா, இங்க என்னப்பா ஸ்பெஷல்? கட்டு, இங்க 100க்கும் அதிகமான கைட்ஸ் எல்லாம் இருக்கு.
அதுல வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப யூனிக்கான டிசைன்ல இருக்கும். ஆமா பசங்களா, இங்க காத்தாடியோட ஹிஸ்டரி பத்தியும் சொல்லுவாங்க. ரொம்ப பழைய காலத்துல ஹயன்சாங் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காத்தாடிய பறக்க விட்டுருக்காரு. வாவ்மா, காத்தாடி அவ்வளவு பழைய காலத்துல இருந்தே இருக்கா? ஆமா கட்டு, இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த கைட்ஸ் தான் ரைட் பிரதர்ஸ்க்கு ஏரோப்ளேன் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு உதவி இருக்கு. அது தெரியுமா? வாவ்மா, இந்த கைட்ஸ்க்கு இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கா? அது எங்களுக்கு தெரியவே இல்ல. அதனாலதான் இந்த கைட் மியூசியம் இவ்வளவு ஸ்பெஷல் சிங்கிங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பசங்க 2 பேரும் செவுத்துல இருந்து காத்தாடி பார்த்தாங்க. அப்பா, இது என்னப்பா? இந்த கைட் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா கட்டு, இது ஜப்பானோட ஸ்பெஷல் ஹெக்ஸாகனல் கைட்டு. இத பேப்பரோட 400 சின்ன சின்ன பீஸால பண்ணுவாங்க. என்னது, 4000 பீசஸா? ஓஹோ, அப்படின்னா இத செய்ய ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லப்பா? ஆமா சிங்கி, நீ சரியா சொன்ன. கொஞ்ச நேரம் மியூசியம சுத்தி பார்த்து கட்டு சிங்கி வெளியில வந்துட்டாங்க. சொல்லுங்க குழந்தைங்களா, இந்த கைட் மியூசியம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இத பத்தி நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல போறேன். ஆமாப்பா, சரி வாங்க நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நான் வீட்டுக்கு போன உடனே என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த போட்டோ காட்டுவேன். ஆஹா, கண்டிப்பா வாங்க, எல்லாருமே ஒன்னா நின்னுக்கலாம். அதுக்கப்புறம் அப்பா எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹோட்டலுக்கு வாபஸ் வந்தாங்க. இப்படி இந்த வருஷம் கட்டு சிங்கி மகர சங்கராந்தி பண்டிகை அகமதாபாத்ல கொண்டாடினாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.